சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 12th ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து எடுத்திருக்கேன், ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஃப்ளோ ஆஃப் லிக்விட் எடுத்துக்கிறோம். அதனோட வெலாசிட்டி v. சர்ஃபேஸ் வந்து ds. ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா v இன்டூ ds. அதுதான் நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் ஆஃப் லிக்விடும் அதே தான். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் எப்படி இருக்குன்னா, ரிங் வந்து இப்படி இருக்கிற மாதிரி, அந்த ரிங் வந்து தப்போ ரெண்டாக இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா ரிங் இருக்கு அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்து த்ரூ த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது ரிங்குக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு நார்மல் லைன் வரைஞ்சா அந்த நார்மல் லைனும் ஃப்ளோ ஆஃப் வாட்டரும் பேரலாக இருந்தால் மேக்ஸிமம் ஃப்ளோ இருக்கும். அதே ரிங்கை வந்து மைல்டாக ஓரியன்ட் பண்ணி ஃப்ளோ ஆஃப் வாட்டரும் ரிங்கும் மைல்டாக ஓரியன்ட் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா v இன்ட்டு del s cos theta. எவ்வளோ ஓரியன்ட் ஆயிருக்கோ அதுக்கேற்றப்பல மாறும். v இன்ட்டு del s ds மட்டும் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஃப்ளோவாக இருந்தால், சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஃப்ளோனா சர்ஃபேஸ் நார்மலுக்கும் ஃப்ளோவுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரி. சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஃப்ளோனா சர்ஃபேஸ் நார்மலுக்கும் ஃப்ளோவுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரி. காஸ் 0 வந்து 1. ஸோ v இன்ட்டு ds அப்படியே வந்துடும். v இன்ட்டு ds காஸ் தீட்டான்னு எப்போ வரும்னா, நாம் வந்து மைல்டாக ஓரியன்ட் ஆகிருக்கு, ஃப்ளோ ஆஃப் வாட்டரை விட ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து ஓரியன்ட் ஆயிருக்குன்னா அந்த ஆங்கிள் வச்சு நம்ம பார்க்கும்போது ds காஸ் தீட்டா. ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் ஆஃப் லிக்விட் கோயிங் அவுட் ஆஃப் சர்ஃபேஸ், இதுக்கு ஃபார்முலா என்னன்னா v இன்டூ ds காஸ் தீட்டா. என்னன்றது யூனிட் வெக்டர், அது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக. இப்போ ஃப்ளக்ஸ்ன்றது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் த்ரூ த சர்ஃபேஸ். இதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா, ஸ்மால் ஏரியாவாக இருந்தால் வின்றது வெலாசிட்டின்ற மாதிரி இங்கே இ வரும், ds பை del s காஸ் தீட்டா. அதே ஒரு லார்ஜ் சர்ஃபேஸ்னா ஃப்ளக்ஸ் போடுறோம்னா இன்டகிரேஷன் சிம்பிள் இ ds இல்லைன்னா ds ஏதோ ஒன்று வரும். இந்த இடத்துல அனலாகி என்னன்னா, ஃப்ளோ ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் அனலாகி. ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். நம்ம எப்படி ரிங்கை ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சர்ஃபேஸ் நார்மல். இந்த இடத்துல ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் கிராசிங் த ஏரியா பெர் யூனிட் டைம். அதுதான் நம்ம வந்து v இன்டூ ds காஸ் தீட்டான்னு சொல்கிறோம். அதுதான் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளக்ஸ் ஆஃப் லிக்விட் அக்ராஸ் த பிளேன். ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் ஏ யூனிட் ஏரியா. இப்போ வந்து ஒரு ஏரியா, இப்போதான் ஏரியான்னு வச்சுக்கோங்க, del s. இ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த ஏரியா del s இஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா ஈக்கும் del sக்கும், அது ஏரியாவுடைய மேக்னெட்டியூடுக்கும் டைரக்ஷனுக்கும்
எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆங்கிள் தீட்டாவுக்கு வந்து நம்ம ஏரியா எலமெண்ட்டை வந்து டில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் தி ஏரியா எலமெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ அதை நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏரியா எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து டெல் எஸ் காஸ் தீட்டான்னு வரும். இப்போது தீட்டா வந்து 0 டிகிரி அப்படின்னு போட்டிருக்கோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இதுதான் சர்ஃபேஸ், அதுக்கு நார்மலாக ஒரு லைன் வரைகிறோம், ஒரு வெக்டார் வரைகிறோம், அதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில வரக்கூடிய ஆங்கிள் தான் 0 டிகிரி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஃப்ளோ இருக்கும். அதே சர்ஃபேஸ் நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு இடையில ஒரு 45 டிகிரி வருதுன்னா இன்டர்மீடியட் ஃப்ளோ. அதே சர்ஃபேஸ் நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில 90 டிகிரி வருதுன்னா ஜீரோ ஃப்ளக்ஸ். ஸோ எப்பவுமே நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் எ சர்ஃபேஸ், அதாவது ஃப்ளக்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் 3 திங்ஸ். E இன்ட்டு டெல் எஸ் இன்ட்டு காஸ் தீட்டா தான் ஃபார்முலா ஸ்மால் சர்ஃபேஸ்க்கு. லார்ஜ் சர்ஃபேஸ்னால் நமக்கு வந்து இன்டெகிரேஷன் ஃபார்முலா வரும். ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், டெல் எஸ்னா ஏரியா, தீட்டானா ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் த சர்ஃபேஸ் நார்மல். ஏரியா வந்து எப்பவுமே வெக்டார், அதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, ஓரியன்டேஷனும் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே ஏரியாவை நம்ம வெக்டராக தான் ட்ரீட் பண்ணணும். நம்ம எப்பவுமே ஏரியா எலமெண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல் எஸ் காஸ் தீட்டா. ஸோ ப்ரொஜெக்டட் ஏரியா பெர்பெண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா டெல் எஸ் காஸ் தீட்டா. எப்பவுமே ஒரு ஏரியா வெக்டருடைய டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இப்போ இதுதான் சர்ஃபேஸ்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஒன் சர்ஃபேஸ்க்கு வந்து ரெண்டு பக்கம் பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம். ஸோ எந்த பக்கம் வந்து வரும் அப்படின்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸஸாக இருந்தால் அந்த சர்ஃபேஸ்லேருந்து அவுட்வேர்டாக ஒரு லைன் வரையலாம், இன்வேர்டாக ஒரு லைன் வரையலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா வெக்டர் வந்து அவுட்வேர்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும், நார்மல்னா பெர்பெண்டிகுலர். இப்போ நம்ம ஒரு ஏரியா ஆஃப் ஏ பிளானர் ஏரியா வந்து நம்ம ஈஸியாக டைரக்ஷன் ஆஃப் பிளானர் ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், அவுட்வேர்ட் நார்மல் இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேசஸ். அதே ஓப்பன் சர்ஃபேசஸ்னா எந்த டைரக்ஷனில் வேணா இருக்கலாம். ஆனால் அதே வந்து ஏரியா ஆஃப் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா அதை வந்து நம்ம சர்ஃபேஸ் இன்ட்டு லார்ஜ் நம்பர்லாம் ஸ்மால் ஏரியா எலமெண்ட்ஸாக பிரித்து அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிளானராக பிரித்து அதுக்கு ஒரு வெக்டரை நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் outward normal, open surface either direction, area element vector del s equal to del s into n unit vector. இந்த del s ன்றது bold lettersல இருக்கும், அப்படி இருந்தால் அது வந்து ஏரியா வெக்டார். அது இத்தாலியன் லெட்டர்ஸ்ல இருந்ததுன்னா போல்டா இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா வெக்டார். ஸோ இத்தாலியனில் எழுதுறாங்களா இல்லை வந்து போல்டாக எழுதியிருக்கான்னு பார்க்கணும். என்னன்றது யூனிட் வெக்டார், இது வந்து டைரக்ஷனை மென்ஷன் பண்ணும். ஸோ மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் பண்ணால் அந்த போல்டு டெல்எஸ், இல்லைன்னா வந்து டெல்எஸ் வெக்டார் அப்படி கூட மார்க் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், இ இன்ட்டு டெல்எஸ் காஸ் தீட்டா. ஈன்றது தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு and the surface normal. நம்ம நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸும் டி டெல்டஸும் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. மெயினாக வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் தான் முக்கியம். நாம் வந்து ஃபிசிக்கலி சிக்னிஃபிகன்ட் சொல்கிறது. ஃபார்முலாவை ரெண்டு விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம். இ இன்ட்டு டெல்எஸ் காஸ் தீட்டான்றதை இ மல்டிப்ளைட் பை டெல்எஸ் காஸ் தீட்டா, இல்லைன்னா இ காஸ் தீட்டா இன்டூ டெல்எஸ். அதாவது ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்றாப்புல நார்மலை வந்து பெர்பெண்டிகுலராக கொண்டுறது, அப்படி இல்லைன்னா ஏரியா எலமெண்ட்டுக்கு ஏற்றாப்புல எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம பெர்பெண்டிகுலராக கொண்டுறது.
SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நியூட்டன் பெர் கூலும் மீட்டர் ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னன்னா E இன்டூ டெல் எஸ் காஸ் டீட்டா. இதில் ஈன்றது F/Qன்னு வச்சுக்கலாம், டெல் எஸ் காஸ் டீட்டா. ஃபோர்ஸோட SI யூனிட் நியூட்டன், சார்ஜுக்கு வந்து கூலும், டெல் எஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த யூனிட் வச்சு பார்க்கும்போது நியூட்டன் பெர் கூலும் மீட்டர் ஸ்கொயர். இதனால் இங்கிருந்து தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் வருது. நம்ம லார்ஜ் பேச்சஸில் வித் a curved surface எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஸ்பாட்டுக்கும் இன்னொரு ஸ்பாட்டுக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்சில் லெஃப்ட் எட்ஜில் வந்து வேற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும், ரைட் எட்ஜில் வந்து வேற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து வேற மாதிரி இருக்கும்போது நாம ஒரு யூனிஃபார்மான ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லார்ஜ் பேட்சை நிறைய டிவிஷன் பண்ணிக்கலாம், சிங்க் த பேச்சஸ். நிறைய சிங்கிள் பாயிண்ட்ஸை மைக்ரோஸ்கோபிக் பாயிண்ட்ஸாக மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சமேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணி நாம் வந்து ஃப்ளக்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்களில் நம்ம சமேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஒரு சில இடங்களில் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சமேஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இன்டகிரல் ஃபார்ம் தான் வந்து மேத்தமெட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ சமேஷன்னா என்ன, இன்டகிரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமேஷன் வந்து ஃபிக்ஸடு நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் மெஷரபிள் சங்க்ஸ், தனித்தனியாக பிரிக்கக்கூடிய குவான்டிட்டிஸை கூட்டுறோன்னா அது வந்து சமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன்னா நிறைய கண்டினியூஸாக இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோபிக் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷன். இந்த இடத்துல வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் பாயிண்ட்ஸாக தான் கொண்டு வரோம். அதான் டெல் எஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி டேக்கன் நியர் 0. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இன்டகிரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம நீட்டில் அதிகமாக தேவைப்படுறது வந்து சமேஷன் ஃபார்ம். ஸோ கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா E இன்ட்டு டெல் எஸ் காஸ் டீட்டா. ஃப்ளக்ஸ் ஆஃப் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கிராசிங் பர் யூனிட் டைம். ஏரியா எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வெக்டர் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன். மேக்னிடியூட் வந்து அதனுடைய ஏரியா, டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா அதுதான் டைரக்ஷன். அவுட்வர்ட் நார்மல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸஸ்க்கு வரும், பாயிண்ட்ஸ் அவுட்வர்ட். க்ளோஸ்டு சர்ஃபேஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் நார்மல் கன்வென்ஷன் வரும். டீட்டான்றது எப்பவுமே ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு டெல் எஸ் சர்ஃபேஸ் நார்மல். அவுட்வர்ட் நார்மல் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டெல் எஸ் காஸ் டீட்டா. அதே காம்பனண்ட் ஆஃப் E வந்து பெர்பெண்டிகுலராக கொண்டு வந்தோம்னா E இன்ட்டு காஸ் டீட்டா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் கூலும் மீட்டர் ஸ்கொயர். அது எப்படி வருதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ராக்சிமேஷன் சைன் வந்து ஈயை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாக அசீவ் பண்ணால் தான் நம்ம கொண்டு வர முடியும். நம்ம சமேஷன் எக்ஸாக்டாக கொண்டு வரணும்னா லிமிட் வந்து டெல் எஸ் வந்து நியர் 0 இருக்கணும். ரொம்ப சிக்னிஃபிகன்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா E இன்ட்டு டெல் எஸ் காஸ் டீட்டா. SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நியூட்டன் பெர் கூலும் மீட்டர் ஸ்கொயர். Electric flux through a surface parallel to the direction of uniform field ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 0. சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கும். அவுட்வர்ட் நார்மல் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஏரியா வெக்டர் வந்து அவுட்வர்ட் நார்மல். இந்த இடத்துல தான் டெல் எஸ் இந்த டெல் எஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த டெல் எஸ் போல்டாக இருந்தாலோ மேலே ஒரு ஏரோவோட இருந்தாலோ அது வந்து ஏரியா வெக்டர். அதே டெல் எஸ் இத்தாலியன் ஃபாண்ட்லேயோ நாட் போல்டு நோ ஏரோனா மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா வெக்டர். இது வந்து சம்ஸ்ல இந்த மாதிரி வரும். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா E இன்ட்டு டெல் எஸ். நம்ம இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம், ஈயை வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கினா தான் நம்ம இந்த மாதிரி இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்.
நாம் வந்து இ இன்ட்டு டெல் எஸ் காஸ் தீட்டாவை வந்து இ இன்ட்டு டெல் எஸ் காஸ் தீட்டானோ போடலாம், இ காஸ் தீட்டா இன்ட்டு டெல் எஸ்னு போடலாம். தீட்டா ஜீரோனா தான் காஸ் ஜீரோ வந்து 1, ஸோ வந்து மேக்ஸிமம் இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏரியா எலமெண்ட் பிகம் மேக்ஸிமம். ஸோ கான்செப்ட் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே இதில் இருக்குது. பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.